ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குதுங்க. இந்த 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம பதிவு போட போகிறோம். அதனுடைய ஒரு நட்சத்திரம், அதனுடைய கேரக்டர், அதனுடைய மிருகம், மரம், பட்சி, நாடி, கணம் போன்ற குணாதிசயங்கள் பற்றியும் அவை அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் பற்றியும் நம்ம சொல்ல இருக்கிறோம். இந்த எபிசோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக மிக பயனுள்ள பதிவாக இது கண்டிப்பாக அமையும். நிச்சயமாக வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். நன்றி. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியாக பார்க்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். மொத்தம் 27 நட்சத்திரங்களில் இது 5ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம். உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா முதல் 2 பாதங்கள் மிருகசீரிஷம் 1, 2 ரிஷப ராசியில் அமைகின்றன. மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள் மிதுன ராசியில் அமைகின்றன. மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியில் இருக்குன்னு சொன்னால் சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. அப்போது செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இவர்கள். சுறுசுறுப்பு, அதிகப்படியான விறுவிறுப்பு, வேகம். ஆனால் அந்த அளவுக்கு விவேகம் இருக்காது. ஒரு காரியத்தை எடுத்தோமா உடனே செஞ்சிடணும் அப்படின்னு பயங்கர ஸ்பீடு. ஆனால் மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள் மிதுன ராசியில் அமைகின்றன. அது புதனுடைய ஆட்சி வீடாக இருக்கிறதால கொஞ்சம் வேகமும் இருக்கும், அதே நேரத்தில் விவேகம் இருக்கும். விவேகத்தோடு செயல்பட்டு சாதிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப தசை செவ்வாய் தசையாக இருக்கும். பெயர் எழுத்துக்கள் என்ன பெயரில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே, ஓ, கா, கி இதில் வைக்கலாங்க. மிருகம் பெண் சாரப்பாம்பு மிருகம். பட்சி கோழி, மரம் கருங்காலி, ரஜ்ஜு சிரசு ரஜ்ஜு, நாடி மத்திய நாடி, கணம் தேவகணம் பொருந்தியவர்கள். அதிதேவதை சந்திர பகவான், சிவபெருமான். மலர் செண்பக மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போது இந்த மலர் செண்பக மலரை வீட்டில் வச்சு வீடு இருந்தால் தோட்டம் இருந்தால் அதை வளர்த்து அந்த செடியை வளர்க்குறது, அந்த மலரை பறித்தும் போய் சுவாமிக்கு இது பண்ணுறது, இதெல்லாம் செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க பிடிவாதம் அதிகமாக இருக்குங்க. இந்த நட்சத்திரம் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதால பிடிவாதம் அதிகம் உள்ளவர்கள். குடும்ப பாரத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள். பிடிவாதம் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் குடும்ப பாரத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள். தாய் மீது அதிக பாசம் உடையவர்கள், நேர்மையானவர்கள். இந்த நேர்மையை எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, வெட்டு 1 துண்டு 2 தான் அவங்கக்கிட்ட. அதனால் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த நேர்மையே இவங்களுக்கு சில நேரத்தில் எதிரிகளை சம்பாதிச்சு கொடுத்துரும். நிறைய பேர் எதிரியாக மாறிவிடுகிறார்கள். வேகம் உள்ளவர்கள், ஆனால் அந்த அளவுக்கு விவேகம் இல்லாதவர்கள். இவர்கள் எதையும் சரிவர சிந்திக்காமல் ஒரு வேலையை நினைத்து விட்டால் அதை அப்படியே முழு வீச்சோடு இறங்கி செயல்படக்கூடியவர்கள்.
அதனால் சில சமயம் தர்ம சங்கடங்களுக்கு ஆளாவார்கள். பின்விளைவை பற்றி யோசனை பண்ண மாட்டாங்க. இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இது எடுக்கிறது சரியா அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. தான் நினைத்த மாதிரி காரியம் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பார்கள். பிடிவாத குணம் உள்ளுக்குள் ஒன்று இருக்கும், உள்ளுக்குள் ஒன்று வெளியில் ஒன்று வச்சு இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, வெள்ளையந்தியாக இருப்பாங்க. கோபம் எளிதில் வரும், ஆனால் நல்ல குணம் மிக்கவர்கள். கோபம் இருக்கிற இடத்துல தானங்க குணம் இருக்கும். ஸோ நல்ல குணம் இருக்கக்கூடியவர்கள். தாய் தந்தையை ரெண்டு பேரையுமே சில நேரத்தில் காயப்படுத்திடுவாங்க. தாய் மீது தந்தை மீது அலாதி பிரியம் இவர்களுக்கு இருக்கும், கோபம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு நடிக்க தெரியாது. இவங்க பொறுத்தவரையிலையும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியதால் இவங்களை பார்த்த உடனே எல்லாருமே பயப்படக்கூடியவர்கள். ஆனால் பெண்களை மதிக்க தெரிந்தவர்கள். காதல் வயப்படுவதில்லை இவர்கள் பெரும்பாலும். அப்படியே நினச்சதை வெள்ளையந்தியாக பேசுவாங்க. அதுதான் ரொம்ப இது. சபை அறிந்து சூழ்நிலை அறிந்து பேசுவது கடைபிடிப்பது இவர்களுக்கு பாசிட்டிவாக அமையும். ஆனால் அது மாதிரி பேச மாட்டாங்க. என்ன நினைக்கிறாங்களோ ஸ்பான்டேனியஸாக அதை அப்படியே சொல்லிவிடுவாங்க. அது சில நேரத்தில் ஒரு எதிர்ப்பை உருவாக்கிவிடும். ரிஷபத்தில் இருக்கும் மிருகசீரிஷம் ஒரு கர்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இலுப்ப எண்ணெய் வச்சு தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்புங்க. இந்த மிருகசீரிஷத்துக்கு வைநாசிக நட்சத்திரம். ஏன் இந்த வைநாசிக நட்சத்திரத்தை நம்ம அடிக்கடி நம்ம பிரயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா, 22வது நட்சத்திரம் எந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் 22வது நட்சத்திரம் ஆகாதுங்க. அப்போது இந்த மிருகசீரிஷத்துக்கு உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம். இது உத்திரட்டாதி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். காலில் அடிபடுறது, எலும்பு உடையிறது, அறுவை சிகிச்சை, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். இந்த அதாவது பிறப்பு ஜாதகத்தில் 22வது நட்சத்திரமான வைநாசிக நட்சத்திரம் உத்திரட்டாதியில் எந்த ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் பாழ்படுத்திடும். அதே போல் கோச்சார ரீதியாக ராகுவோ கேதுவோ சனி பகவானோ குரு பகவானோ அந்த உத்திரட்டாதி மீது சஞ்சாரம் செஞ்சு பலனை தரும் காலங்களில் அவுட். சொல்லொன்னாத துயரத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் அது அப்படின்னு சொல்லலாம். அதுவே குறிப்பாக இந்த சனி செவ்வாய் அகைன்ஸ்ட் இல்லையா ஏற்கனவே. அப்போ இவங்களுக்கு காலில் அடிப்படுறது, கையில் அடிப்படுறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, இல்லை இந்த மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கிறவங்க அங்கே இது பண்ணுறது, இல்லை மேலேருந்து வருது, இதுபோல் ஏதாவது எலும்பு முறிவு, பின்னாடி முதுகுத்தண்டு இதுவாகி போச்சு, முட்டு வலி, கைகால் வலி, அறுவை சிகிச்சை பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லை, சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி இல்லையா. வேலையாட்கள் பிரச்சனை எழும். இந்த நட்சத்திரத்துக்கு வேலையாட்களால் சில பிரச்சனைகளும் வரும். அதிக விபத்துக்கள் நடக்கும். இவர்கள் கோழி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கோயிலுக்கு கோழி நேர்ந்து விட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால் மிகவும் சிறப்பு. நெற்றிக்கண் தான் இவங்களுக்கு வெற்றி சின்னமாக அமைகிறது. ராமேஸ்வரம் சென்று அக்னி தீர்த்தத்தில் நீராடி விட்டு வந்தால், அதுவும் பௌர்ணமி அன்று ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செஞ்சு ராமநாத சுவாமி இதெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே பதஞ்சலி முனிவர் ஜீவசமாதி கூட இருக்குங்க. ரொம்ப பல தோஷங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கிடும். உளுந்து வடை, வில்வ இலை திங்கட்கிழமை அல்லது பிரதோஷ காலங்களில் அதை எடுத்து சென்று நைவேத்தியம் பண்ணலாம். மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, கொடை பிடிக்கிறோம் இல்லையா, அந்த கொடை இல்லாத ஏழைகளுக்கு கொடை வாங்கி கொடுக்கலாம் தானமாக. அப்போ கொடை வள்ளல் ஆகிடுவீங்க. கோயிலுக்கு மணி, டிங்டாங் மணி ஒழிக்குது பாருங்கள் கோயிலில், அந்த மணி வாங்கி தரலாம். இவர்களுடைய ஆரம்ப தசை செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை அப்படின்னும் பொழுது அடுத்த தசை பார்த்திங்கன்னா குரு தசை வரும். இந்த நட்சத்திரத்துக்கு எப்பவுமே குரு தோஷம் இருக்கிறது.
குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை எழும். முதல்ல குழந்தை பிறகுது லேட்டாக பிறக்கும், இல்லை பிறந்தாலும் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் எழும். அடுத்தது படிக்கிற வயசில் ராகு தசை. ராகு தசை வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ராகு தசை கிட்டத்தட்ட காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு லவ் அஃபேரில் ஆகி படிப்பை தவிர மீதி எதாவது பண்ணி வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக்கிக்க வேண்டியது தான். அதனால் இந்த குரு தசை, அதை செவ்வாய் தசை கொஞ்ச காலம்தான், மொத்தமே 7 வருஷம். அதில் எந்த பாதம்னு கணக்கு இருக்குது, பாதத்தை வச்சு அதனுடைய நிலை இருக்குது. அப்போது செவ்வாய் தசை ஒரு 2 வருஷம், செவ்வாய்க்கு அப்புறம் ராகு ஒரு 18-20 வயசில் வந்து உங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு, அதுக்கப்புறம் குரு தசை. இந்த குரு தசை வந்து பாருங்கள், அந்த குருவாவது உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தார்னு சொன்னால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், மற்ற கல்வி மேம்பட்ட கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், சுப சம்பவங்கள் நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். இல்லை அவர் குருவும் சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறது லேட்டாகும், திருமணம் ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது லேட்டாகும், குழந்தை சார்ந்த பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும். மற்றபடி சில நேரங்களில் பார்த்தா கல்வியில் தடை கூட ஏற்படும், ராகு தசையோ குரு தசையோ. இதெல்லாம் ராகு நல்லா இருந்து குரு நல்லா இருந்தால் தான் இவங்க இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்துடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம், அது ரிஷப ராசியாக இருக்கட்டும் மிதுன ராசியாக இருக்கட்டும், கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆகும். இல்லைன்னா கஷ்டம்தான். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்ல இவர்களுக்கு வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும். 2வது திசை ராகு திசையாக வர்றது, துர்க்கையை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்கிறது நல்லது. 3வது திசையாக குரு திசை, ரெண்டுமே மோசமான நிலை தான். குரு தசை பாதகாதிபதி தசை, இல்லை அஷ்டமாதி தசையாக வரும். லக்னப்படி குரு நல்லவர் ஆகிட்டார்னு சொன்னால் உங்களுக்கு அந்த குரு சிறப்பான ஒரு வாழ்க்கையும், ஒரு செல்வம், குழந்தை செல்வம், மற்றபடி வீடு வாசல் வாங்கிறது, கொஞ்சம் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். கன்னியாகுமரி அம்மன், பகவதி அம்மனை வழிபாடு செய்யுங்க. பண்ணினால் மாபெரும் வெற்றியை குரு தசையில் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இப்போது மனைவிக்கு கால் கொலுசு தேஞ்சிடுச்சு இல்லை உடஞ்சிடுச்சு அப்படின்னா புதுசாக மெட்டி வாங்கி கொடுங்க. அது வந்து கொஞ்சம் நல்லது உங்களுக்கு. அது ஒரு பரிகாரம்னு கூட சொல்லலாம். வாங்கி கொடுக்குறது மனைவிக்கு தான். பட் ஏழைகளுக்கு திருமணத்திற்காக புதிய உடைகள், ஆடைகள், ஆபரணங்கள் வாங்க முடியலனாலும் உடைகளை வாங்கி தருவது ஒருவித பரிகாரம். தேங்காய் அதிகமாக பயன்படுத்தலாம். இப்போது தாராபலன்னு ஒரு கணக்கு இருக்குது, எந்தெந்த நட்சத்திரங்கள் இவங்களுக்கு செட் ஆகணும். இப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில், மிருகசீரிஷத்துக்கு அடுத்தது திருவாதிரை, சம்பத்து தாரை. திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் பிறந்தவங்களை நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கலாம். உங்கள் அருகையில் வேலை பார்க்குற இடத்துல கிட்டக்க அவங்கள சேர்த்து வச்சுக்கலாம். ஷியாமதாரை, பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு இதுவாக வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு உத்திரட்டாதி உங்களுக்கு வேண்டாம். பூசம், அனுஷம் ஓகே. சாதகத்தாரை அஸ்வினி, மகம், மூலம் அது நல்லா இருக்குது. மைத்திரதாரை கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். பரம மைத்திரை இது ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரத்தெல்லாம் பிறந்தவங்கள நீங்கள் வந்து அவங்கள நம்பி நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களால் அவங்களுக்கு, அதாவது அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வராது. அதுதான் இதெல்லாம் வந்து தாராபலனில் சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரம் வந்து திருவாரூர் மாவட்டம் எண்கண் ஆதிநாராயண பெருமாள் நித்திய கருட சேவாங்க நடக்குங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரம். தென்னை மரம் எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த மானுடனுக்கு, அதாவது மனித குலத்திற்கு எப்படி உதவுகிறதோ தென்னை மரம் ஓலை, அதனுடைய இதுவாகுது, தென்னை இளநீர், இப்போ இது தேங்காய் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? அதுபோல் இந்த நட்சத்திரம் உள்ளவர்கள் அனைவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக மாறுவார்கள். ஆனால் விட்டு கொடுக்குற குணம் வந்து இருக்குது. தேசப்பற்று மிக அதிகமாக உள்ள நட்சத்திரம் இது. ஆனால் இவங்களுக்கு வந்து இடமோ பூமியோ வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வரும்.
கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் விபத்து, சர்ஜரி, ட்ரீட்மெண்ட்டு இது போல் சந்திக்க நேரிடும். திருப்பதி சென்று வந்தால் வளர்ச்சியை காணலாம். தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் இவங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. மற்றபடி கன்னி, விருச்சிகம் நண்பர்களாக இருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க நண்பர்களாக இருப்பார்கள். டெக்னிக்கல், ஏன்னா செவ்வாயின்னு சொன்னாலே உங்களுக்கு மிருகசீரிஷம் செவ்வாய் தானே. டெக்னிக்கல், ஐடி, டிப்ளமா, பாலிடெக்னிக்கு, அப்புறம் பிஇ, அது தொடர்புள்ள படிப்புகள் இதெல்லாம் டெக்னிக்கல் கல்வி, தொழில் கல்வி ஏற்புடையது. கண்ணப்ப நாயனார் பிறந்த நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் தான். இதில் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோல் சம்பந்தப்பட்ட நோய் வரும், அலர்ஜி வரும். இதுபோல் அடிக்கடி அது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ரஃப்பாக இருப்பாங்க, ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. ஒரு யூட்டர்ன் போட்டு அவங்க வெளியே போய் அப்படி திருப்பி நம்ம அவங்கள வளைச்சிட்டு வரணும். அப்படி ஒரு நேக்காக அவங்கள ஹேண்டில் பண்ணால் தான் அவங்க நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா மிருகசீரிஷம் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தங்க ஒத்துன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு நிலை. அதுலேயும் மிருகசீரிஷம் ரிஷபத்தை விட மிதுனம் கொஞ்சம் சொன்னால் கேட்பாங்க. எந்த விதத்துலையும் இவங்களை கையாளலாம், எந்த ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். பட் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவனுடைய குணத்தை பற்றி நம்ம விலாவாரியாக சொன்னோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.